சிவா ரோஸ் கார்டன். கத்திரிக்காய் நிறைய இருக்கு, தக்காளி பழம் நிறைய இருக்கு, வாங்க பறிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டன்ல தக்காளி நிறைய பழுத்திருக்கு, வாங்க பறிக்கலாம். அது கூட கைய வச்சே பறிச்சிடலாம் சிரா, பறி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தக்காளி பழமே தக்காளி பறிக்குது பாருங்க. பழத்தை பார்த்து பறி சிவா. எப்படி இருக்கு தக்காளி? சூப்பரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தக்காளியில நிறைய சத்துக்கள் இருக்கு. தக்காளி இந்த மாதிரி சிகப்பா ஆவறதுக்கு கூட அந்த தக்காளியில லைகோபின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு ரசாயனம் இருக்கு. அதுதான் இந்த தக்காளியை வந்து இவ்வளவு சிகப்பா ஆக்குது. இங்க பாருங்க, ஒரு 6 தக்காளி கிட்ட இன்னைக்கு நம்ம பறிச்சிருக்கிறோம். ஃபுல்லா நம்ம இன்னைக்கு தக்காளி தோட்டம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தக்காளியும் அதோட பயன்களும், அந்த எப்படி அது என்னென்ன நோய்களை குணப்படுத்துதுங்கிறதையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட தக்காளி காய் வந்து காய்ச்சிருக்கு. இதெல்லாம் இன்னுமே நம்ம வீட்டுல என்ன பழுக்கல. பாருங்க, எல்லா தக்காளியுமே வந்து காய்ச்சிட்டு கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடிதான் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடமும் தக்காளி வந்து காய்ச்சிட்டு. தக்காளி பழத்துல வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. நிறைய நோய்களை வந்து குணப்படுத்துற தன்மையும் இந்த தக்காளிக்கு நிறையவே இருக்குதுங்க. தக்காளி பழம் வந்து நம்ம உடம்புல வலுவான எலும்பையும் பற்கள் இருக்குல்ல, தக்காளி பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பற்களும் வந்து வலிமையை ஆக்குறதுக்குரிய தன்மை வந்து அந்த தக்காளிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பசியை தூண்டும். நம்ம பசி வந்து எடுக்காம இருக்கும் சிலவங்களுக்கு. அப்ப இந்த தக்காளி பழத்தை வந்து நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அதோட ஹார்மோன் செயல்பாட்டை வந்து தக்காளி வந்து கட்டுப்படுத்தும். அப்புறம் தினமும் ஒரு தக்காளியை வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கிறது மூலமா உடலை வந்து சுறுசுறுப்பாக்கும். அதுக்கப்புறம் தக்காளியில இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன், இந்த பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இது ஒரு பியூட்டிஷியன் அப்படிங்கிற மாதிரி பியூட்டி ஆகுறதுக்கு இந்த தக்காளி வந்து மிகவும் வந்து உதவியா இருக்கு. நம்ம இந்த தக்காளியை வந்து அரைச்சி நம்ம தோல்ல போடும்போது தக்காளி வந்து சருமத்தை வந்து அப்படியே சாஃப்டா ஆக்குறதுக்கு, சரும புத்துணர்வு பெறுவதற்கு இந்த தக்காளி வந்து மிகவும் வந்து உறுதுணையா இருக்கு. அவ்வளோ ஒரு சத்து வந்து அந்த தக்காளி பழத்துல இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா, வெறும் வயிற்றுல வந்து இந்த தக்காளியை வந்து நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிச்சோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அது வந்து என்னத்தை குணப்படுத்துது அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா, நம்ம தோல் சம்பந்தமா நோய் வரும்ல, தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த பத்து இந்த மாதிரி வர்றதை வந்து குணப்படுத்தும் இந்த தக்காளி. அப்படியே பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட தக்காளி செடி நம்ம வீட்டுல இருக்கு. ஒரு 3 பாத்தி தக்காளி செடி போட்டிருக்கோம். 3மே நல்லா பூத்து நல்லா காய்ச்சிட்டு, ஆனா எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இது வரைக்குமே வரல. ஆனா இதுக்கு வந்து மாவு பூச்சி வரும், மாவு பூச்சி வரல. ஆனா எல்லாமே காய்ச்சிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னு பாருங்களேன், அப்படி பாருங்க, இங்க வாங்க, இங்க ஒரு பாத்தி தக்காளி வச்சிருக்கோம். வாங்க பாப்போம். அந்த பாத்திய ஃபுல்லா தக்காளி தான். இந்த பாத்தி ஃபுல்லா போட்டோன்னு சொல்றேன். இந்த பாத்தி ஃபுல்லா தக்காளி தான். அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளியில ஒரு தக்காளியை எடுத்து வெட்டி அதுல மிளகுத்தூள் சேர்த்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயிற்றுல புழு கிடக்கு அப்படின்னு சொல்லுவோங்களா, அந்த மாதிரி புழு பிரச்சனையெல்லாம் வந்து தப்பிச்சிடலாம் நம்ம. அதனால ஒரு தக்காளி பழத்தை எடுத்து உங்களுக்கு வயிறு பூச்சி கிடக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு அன்னைக்கு தக்காளி பழத்துல மிளகுத்தூள் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அதை வந்து இந்த தக்காளி வந்து குணப்படுத்தும். தக்காளியில வைட்டமின் சி சத்து இருக்குதுங்க. டெய்லி ஒரு தக்காளி பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு 30% வந்து அதோட சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல சேருது. வைட்டமின் B9 அப்படிங்கிற ஒரு சத்தும் வைட்டமின் B9 சத்து வந்து தக்காளியில இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்ன அன்னைக்கு வளர்ற குழந்தைங்களுக்கு எலும்போட ஸ்ட்ரென்த், அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து, தேவையான ஊட்டச்சத்து இந்த தக்காளியில இருக்கு. தக்காளி பழம் வந்து இருமல், சளி, காய்ச்சல் அதோட வந்து எதிர்த்து போராடுது. அந்த இதை வந்து நமக்கு குணப்படுத்தி தருது தக்காளி. அதனால தக்காளியை வந்து அதிகமா நம்ம உணவுல சேர்த்துக்கிடணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அன்னைக்கு தக்காளியில நாரஞ்செனின் என்ற வேதிப்பொருள் வந்து இருக்கு. என்ன வேதிப்பொருள் இருக்கு பாத்தீங்கன்னா நாரஞ்செனின்.
அந்த வேதிப்பொருள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விட்டமின் சாரி அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி டைப் 2 சர்க்கரை அளவை வந்து குணப்படுத்துது. தக்காளி பழம் வந்து பக்கவாதம், இந்த கால் கையெல்லாம் இழுத்து வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பக்கவாதத்தை வந்து குணப்படுத்துது. தக்காளி பழம் வந்து குணப்படுத்துது. தக்காளி பழத்துல மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த 2 சத்தும் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ரியாக்ஷனை வந்து நம்ம உடம்புல ஏற்படுத்துது. என்ன அப்படின்னு சொன்ன அன்னைக்கு பிபியை வந்து கட்டுப்படுத்தும். தக்காளியில் உள்ள மெக்னீசியமும் பொட்டாசியமும் வந்து உடம்புல பிபியை வந்து கட்டுப்படுத்தி, அதாங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மாரடைப்பு வராம தடுக்கிறதுக்கு இந்த தக்காளி வந்து மிகவும் வந்து உதவியா இருக்குது. அப்புறமேட்டு வந்து லியூட்டின், சியோசான்டின் அப்படிங்கிறது அந்த சத்து வந்து தக்காளி பழத்துல இருக்கு. அந்த தக்காளி பழம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கண் பார்வையை வந்து கண் பார்வை வந்து சிலவங்களுக்கு கண்ணு மங்களா தெரியுது அப்படிம்பாங்க, சிலவங்களுக்கு கண்ணு தூர பார்வை இல்ல, கிட்ட பார்வை தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தக்காளி பழத்தை வந்து டெய்லி காலையில ஜூஸ் போட்டு குடிச்சோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு நம்மளுடைய கண் பார்வையை வந்து அது கூர்மைப்படுத்தும். அப்புறம் வந்து தலைமுடி உதிர்வை வந்து இந்த தக்காளி வந்து தடுக்குதுங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். இதோட சத்துக்களை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம். இதுதாங்க இந்த தக்காளியோட சத்து. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இந்த தக்காளியோட நம்ம இன்னைக்கு மிளகாவையும் பறிக்க போறோம். பாருங்க, வாங்க மிளகா பறிக்க போவோம். மிளகாவோட சத்துக்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகா வந்து நிறைய காய்ச்சிருக்கு நம்ம தோட்டத்துல. சின்ன செடி தான். இதுல ஒரு 5-6 கான் மிளகா, 10-15 கிட்ட கிடக்கும்னு நினைக்கிறேன். நிறைய காய்ச்சிருக்கு. இதே நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். இதுல என்ன சத்து இருக்கு? தக்காளி இது மிளகாயில விட்டமின் ஏ, இ அப்படிங்கிற சத்து இருக்குது. என்ன பண்ணுது அப்படின்னு சொன்ன அன்னைக்கு நம்ம உடம்புல சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதோட வந்து இது ஏன்னா இதுல காரத்தன்மை இருக்கிறதுனால வந்து இந்த இது காய்ச்சலோட வந்து எதிர்த்து போராடி நமக்கு வந்து காய்ச்சலோட தன்மையை குறைக்கிறதுக்கு இந்த மிளகா வந்து ரொம்பவுமே உதவியா இருக்குது. அப்புறம் வந்து இதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒற்றை தலைவலியை வந்து குணப்படுத்துற தன்மை வந்து இந்த மிளகாய்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் மூட்டு மற்றும் நரம்பு வலியை போக்கக்கூடிய சத்து இந்த மிளகாய்க்கு இருக்கு. ஏன்னா இது ஒரு எரிச்சலூட்டு மருந்தாக வந்து பயன்படுகிறது. இரத்த கட்டிகளை வந்து மிளகா வந்து தடுக்குது. தோல் தடுப்பு, தோல் அலர்ஜியை வந்து மிளகா வந்து தடுக்குது. அதனால மிளகாய் வந்து உணவுல நம்ம நிறையவே சேர்த்துக்கிடணும். எல்லாத்தையுமே வந்து நம்ம எல்லா காய்கறியிலுமே நிறைய சத்துக்கள் இருக்கு. மிளகாயில இன்னொரு சத்து இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அன்னைக்கு புற்றுநோயை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மிளகாய்க்கு இருக்குதாங்க. அவ்வளோ சத்து இந்த மிளகாயில இருக்கு. அப்ப நம்ம இந்த மிளகாயில வந்து நம்ம உடம்புல வந்து இந்த காரத்தன்மை அதிகமா இருந்தாதான் அதோட நோயை வந்து குணப்படுத்துற தன்மை வந்து இந்த மிளகாய்க்கு நிறையவே இருக்கு. அதனால மிளகாய உணவுல சேர்த்துக்காங்க. வாங்க இன்னைக்கு இந்த மிளகாயை நம்ம பறிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் பறிச்சுக்கலாம். மிளகாய் டக்குன்னு உடைஞ்சிருங்க, அதனால மெதுவா தான் பறிக்கணும். செடியும் உடையுது, கொப்பும் சேர்ந்து உடைஞ்சிரும். இங்க ஒரு கையளவு நம்ம இன்னைக்கு மிளகா பறிச்சாச்சு, நம்ம வீட்டு மிளகா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கூடவே நம்ம இன்னைக்கு கத்திரிக்காயும் பறிக்க போறோம். அன்னைக்கு நம்ம வகை வகையா கத்திரிக்காய் வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. இங்க பாருங்க, பச்சையில ப்ளூ கலர் வரி போட்ட கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்குதுங்க. ஏற்கனவே 5 வகை கத்திரிக்காய் நம்ம தோட்டத்துல பார்த்துருக்கோம். இன்னைக்கு 6வது வகையா இந்த பச்சையில கோடுபட்ட ப்ளூ கலர் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. பார்க்கவே ஒரு அழகா இருக்கு பாருங்க. அப்புறம் இன்னொரு கலர் காய்ச்சிருக்கு பாருங்க, அதுவும் அழகா இருக்கு. பார்க்கவே ஒரு அழகா இருக்குதுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வயலட் கலர் கத்திரிக்காய். வயலட் சூப்பரா இருக்கு. இப்பதான் காய்ச்சிருக்கு, விளையில காய் பிஞ்சா இருக்கு. வெள்ளை கலர் கத்திரிக்காய் செடிலாம் நல்லா செழிப்பா இருக்குதுங்க. இந்த மாதிரி கலர் கத்திரிக்காய் செடி தான் ஒரு மாதிரி நோய்பட்ட மாதிரி இருக்கு. இதுல செடியே அப்படித்தானா? நானும் எல்லா வகையான மருந்தும் தெளிச்சு பார்த்துட்டேன் இயற்கையா. ஆனா வந்து அது கட்டுப்படுற மாதிரி தெரியல.
ஆனா காயெல்லாம் நல்லா சூப்பரா இருக்குது. வாங்க இன்னைக்கு வெள்ளை கத்திரிக்காய் நிறைய கிடக்கு, நம்ம பறிச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குதுன்ட்டு. அடுக்க அடுக்க நல்லா பந்து மாதிரி பூத்துருக்கு. பேபி பிங்க் கலர் ரோஸ் சூப்பரா இருக்குதுங்க. பாருங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்துல ரோஸ் பூத்துருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கத்திரிக்காய் வந்து இன்னைக்கு நல்லா நிறையவே காய்ச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு பறிச்சு இந்த கத்திரிக்காவை வந்து கடையில தான் கொடுக்க போறோம். அதனால கடற்கர வெள்ளை கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் எவ்வளவு அழகா அடுக்கி வச்சிருக்கேன்னு பாருங்க. இவ்வளவு கத்திரிக்காய் இன்னைக்கு நம்ம தோட்டத்துல காய்ச்சிருக்குது. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. வெள்ளைக்காய் பச்சை காம்பு செம்மையா இருக்கு. கத்திரிக்காய் பார்க்கவே நல்லா எப்படி இருக்குது, நல்லா ஜூசியா சூப்பரா இருக்குது. பச்சை தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நல்லா என்ன சொல்றது ஃப்ரெஷ்ஷா இருக்குது கத்திரிக்காய். உங்களுக்கு வேணா சிவா ரோஸ் கார்டனுக்கு வாங்க, கத்திரிக்காய் பறிச்சுட்டு போகலாம். அங்க பாருங்க தக்காளி 6 தக்காளி காய்ச்சி பழுத்து இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பறிச்சாச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா மிளகா அதுவும் பறிச்சாச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்.